ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ரேட்டு இதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை இப்படியே மெயின்டைன் ஆகுமா, கோல்டு வந்து ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்கும், கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, பல்காக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை கோல்டை விட்டுட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து இது. ஸோ என்கிட்டே கமெண்ட்லலாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாமா, கோல்டு ரேட் வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்லாம் வந்து கொஷின் கேட்குறீங்க. கோல்டு ரேட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இந்த வருஷம் வந்து 10% தான் ஏறும், இந்த வருஷம் 5% தான் ஏறும், இந்த வருஷம் 20% ஏறும், அப்படி வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா கோல்டு ரேட்டை வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது எல்லாம் ஒன் பை ஒன்னாக இதில் வந்து பார்க்கலாம். என்னென்ன சுச்சுவேஷன் வந்தால் எப்படி எப்படி கோல்டு ரேட் மாறும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு கோல்டை பற்றினா நல்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ரேட்டெல்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 2025க்கு அப்புறம் தான் வந்து கோல்டு வந்து இவ்வளோ டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கு முன்னாடிலாம் ஆவரேஜாக ஒரு இப்போ நம்ம சிட்டே வந்து போட்டிருப்போம், 4000 ரூபாய்க்கு சிட்டு போட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா முடியும் போது ஒரு 4200 300 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி வந்து இன்க்ரீஸ் ஆனது இல்லை. பட் பாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 7000 ரூபாய்க்கு சிட்டு ஆரம்பிக்கிறோம், முடிக்கும் போது பார்த்தா 12,000 வந்து முடிக்கிறோம். இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சு எல்லா வருஷமும் வருமா அப்படின்னு கேட்டால் வந்து வராது. இது வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். கோல்ட் ரேட்டை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஃபெடரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூஎஸோட சென்ட்ரல் பேங்க், அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்கோட பேர் தான் வந்து ஃபெடரல் பேங்க்கு. நம்ம எப்படி இந்தியாவில் வந்து ஆர்பிஐ வந்து இருக்கோ அந்த மாதிரி வந்து யூஎஸ்ல இருக்க பேங்க் பேர் தான் வந்து ஃபெடரல் பேங்க். இப்போ நம்ம ஆர்பிஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன், நம்மளோட ருப்பி, இதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ இவங்க 3 months ஒன்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம், இல்லை அதே ரெப்போ ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எஃப்டி, நம்மளோட லோனு, கோல்டு, இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னா ரெப்போ ரேட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கோல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே அவங்க ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும், லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும், கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம எஃப்டியில் வந்து போடலாமா இல்லை கோல்டில் போடலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ வந்து கோல்டு அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னா 7 to 8% தான் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். பட் எஃப்டி இது வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன், ஒரு 8% அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்னாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா என்ன வந்து வார் வந்தாலும் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த 8% அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக நமக்கு வந்து கிடைக்கும். பட் கோல்டு அப்படிங்கிறது அப்படி கிடையாது, வாலட்டைலாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து கோல்டு அப்படிங்கிறது வந்து இந்த 7 to 8% அப்படிங்கிறது தான் வந்து ஆவரேஜ். இந்த 2025லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தான் டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 2025ல் அரௌண்ட் ஒரு 7,000 கிட்ட தான் வந்து இருந்தது. அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஒரு 1.5 years தான் வந்து ஆயிருக்கு. அதுக்குள்ளே வந்து டபுள் ஆயிடுச்சு, 14,000 வந்து மாறிடுச்சு. இவ்வளோ அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லா வருஷமும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நடக்காது. இந்த வருஷம் வந்து டபுள் ஆயிருக்கு, 1.5 வருஷத்தில் டபுள் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த 1.5 வருஷத்தில் திருப்பி இது வந்து அப்படியே டபுள் ஆகி 28,000 ஆகுமா அப்படின்னா இதோட பாசிபிலிட்டி வந்து 50% கூட கிடையாது. இப்போ கோல்டு வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு 7 to 8% அப்படிங்கிறது தான். எஃப்டி வந்து ஃபிக்ஸட் 8%. அப்போ 1 lakh இருக்குது அப்படின்னா நான் ஏன் ரிஸ்க்காக இருக்க இந்த கோல்டில் 7 to 8% கிடைக்கிறதுல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 1 lakh கொண்டு போய் எஃப்டியில் வந்து போடுவாங்க. அதே இப்போ ரெப்போ ரேட்டை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இதிலிருந்து இன்க்ரீஸ் பண்ணி இது ஒரு 9% ஆயிடுச்சு அப்படின்னா 7 to 8% அப்படின்னு இந்த கோல்டு வந்து இருக்கும்போது இவங்க வந்து எஃப்டியை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது இப்போ எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகி ஒரு 7%ன்னு வந்துருச்சு, கோல்டு ஒரு 7 to 8% இருக்குது அப்படின்னா அவங்க உடனே வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் போய் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கோல்டில் எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ண அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து போகும்.
எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்றது கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இதுதான் இதுல வந்து ஒர்க் ஆகிறது. இந்தியால வந்து எப்படி ரெப்போ ரேட்டோ அது மாதிரி வந்து ஃபெடரல் பேங்க்குக்கு ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து ஜென்ரலா வந்து அதோட ஃபெட் மீட்டிங் வந்து 8 டைம்ஸ் வந்து நடக்கும் இயருக்கு. ஸோ அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்றோமா டிக்ரீஸ் பண்றோமா இல்லை வந்து அதே வந்து மெயின்டைன் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் நடக்காது. பட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிற வேர்டை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டில் அது வந்து ரொம்ப இம்பாக்டை வந்து காட்டும். ஏன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா யூஎஸோட பாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து கம்மியாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தானே கிடைக்குது, ஓகே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிச்சுவேஷன் தான் நமக்கு கோவிட் டைம்ல இருந்தே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ கோவிட் டைம்ல இருந்தே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே வந்து வந்தாங்க. அதனால தான் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு. இப்போ அரௌண்ட் 3.25 கிட்ட வந்துட்டாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கவும் தான் நமக்கு கோல்டு வந்து இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க இன்கேஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ சேஞ்சஸ் கோல்டில் வந்து வந்திருக்காது. இப்போ நம்ம மேக்ஸிமமாக ஒரு 6000க்குள்ள தான் வந்து இருந்திருக்கும் கிராமே. ஸோ இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணது தான் இதுக்கான ரீசன். ஃபெடரல் பேங்க்ல இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எஃப்டி பாண்டு இதோட ரேட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பீப்புள் என்ன நினைப்பாங்க, ஓகே இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது, அதனால நம்ம போய் எஃப்டி பாண்டு இது மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு வேணாம், ஏன்னா கோல்டில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடையாது அப்படிங்கிறதுனால கோல்டில் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கோல்டோட டிமாண்ட் வந்து குறையும். யாரும் வந்து வாங்கலை அப்படின்னா அதோட ரேட் என்ன ஆகும், ஜென்ரலாக கம்மியாகும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இவங்க வந்து எஃப்டி அண்ட் பாண்ட்ஸுக்குலாம் வந்து போகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு கோல்டில் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடையாது. ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம இன்கேஸ் இப்போ ஒரு 5000 per கிராம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராம் வந்து வாங்கி வச்சுருக்கோம், இன்க்ரீஸ் ஆகி 5200 ஆகுது ஒரு 2 வருஷத்தில் அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கான நமக்கு ப்ராஃபிட்டே அந்த 200 ரூபாய் தான் அந்த கிராமுக்கு. அதே நம்ம இதை எஃப்டியில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல 6% 7%ங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும், ப்ளஸ் இந்த 5000 அப்படிங்கிறதும் வந்து நமக்கு கிடைக்கும். அதே நீங்கள் பாண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து டிவிடெண்ட் கிடைக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கிடைக்கும். பட் கோல்டில் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் வந்து இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட். ரேட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா மற்றபடி நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் வந்து கிடையாது. அதனால தான் இதை வந்து நான் ஈல்டிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டை. இதை வந்து எந்த ஈல்டும் நமக்கு வந்து கொடுக்காது, அது க்ரோ ஆகி நமக்கு என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான், மற்றபடி எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது வந்து கோல்டில் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் அவங்க எல்லாரும் பாண்டுக்கும் எஃப்டிக்கும் வந்து போயிடுவாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்கேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கோல்டு இருக்கு அப்படின்னா அந்த கோல்டெல்லாம் செல் பண்ணிட்டு கூட எஃப்டிலையும் பாண்டுலையும் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு ரேட் நல்லாவே வந்து டிக்ரீஸ் ஆகும். இன்கேஸ் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நாங்கள் வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட்டாக ஒரு 3.5லேருந்து 3.75% வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு யூஎஸ்ல. ஆனால் நம்ம கிட்டலாம் வந்து ரெப்போ ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கு, நமக்கு வந்து 5% கிட்ட அரௌண்ட் இருக்கு. எக்ஸாக்டா எனக்கு தெரியல, 5% அரௌண்டா இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எஃப்டிக்கு வந்து ஒரு 6% to 7% கிட்ட நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஜாஸ்தி, நமக்கு வந்து 8% இருக்கு. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நல்ல ஜாஸ்தியா இருக்கு, 8% கிட்ட இருக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இந்த வருஷம் நீங்க ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் 8% அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அந்த பொருளை நீங்க 108 ரூபாய் கொடுத்தாதான் வந்து வாங்க முடியும். அதுக்கு அடுத்த வருஷம் இதோட ஒரு 8% வந்து ஜாஸ்தியாகும், அதுக்கு அடுத்த வருஷம் அதோட ஒரு 8% வந்து ஜாஸ்தியாகும். அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு. ஆனா யூஎஸ்லாம் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3% தான். இந்த வருஷம் நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷம் ஒரு 102 ரூபா கொடுத்தாவே வந்து வாங்கிட முடியும். அங்க இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மி. அதனாலதான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.5ல இருந்து 3.75% வரைக்கும் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து வச்சிருக்காங்க.
இந்த 3.5க்கு கீழேயும் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா எஃப்டிலாம் இன்னும் கம்மியாகும், பாண்டோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் 3.5% கூட அவங்க வந்து கொடுக்கல, எதுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுலையும் ரியல் எஸ்டேட்லையும் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டுமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லேண்ட் வந்து பார்த்துட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ போய் கேட்டால் 4000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து கோல்டு இதெல்லாம் வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணும். எல்லாரும் வந்து கோல்டு வாங்கும் போது என்ன ஆகும், நமக்கு கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு 100 கிலோ தான் தக்காளி வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு 1000 பேர் வந்து வராங்க, வந்துட்டு எனக்கு எல்லாரும் 1/2 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 500 கிலோ தக்காளியாவது வந்து தேவைப்படும். ஆனால் இருக்கிறது மொத்தம் என்ன 100 கிலோ தான். அப்போ அவன் என்ன சொல்லுவான், ரேட் வந்து கிலோ 100 ரூபாய், வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, வேணாதவங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ இப்படி வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும் போது ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஆப்போசிட் வெர்ஷன் வந்து பார்க்கலாம். ஒரு 100 பேர் தான் வந்து அன்னைக்கு வராங்க, வந்துட்டு எனக்கு 1/2 கிலோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி டொமேட்டோ இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ தேவைப்படும், ஒரு 50 கிலோ இருந்தாவே போதும். ஆனால் நம்ம என்ன வச்சுருக்கோம், 100 கிலோ வந்து டொமேட்டோ வந்து வச்சுருக்கோம், இதை நம்ம வந்து சேல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட ரேட் வந்து 50 ரூபாயா இருந்தா கூட நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி இல்லை ஒரு 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க, 1 கிலோ வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாரும் சேல் பண்ணுவாங்க. ஸோ காய்கறி மார்க்கெட்டில் நடக்கிற இதே விஷயம் தான் கோல்டுலேயே வந்து நடக்குது. ஸோ திடீர்னு ஒரு 1000 பேர் அப்படிங்கிறத ஒரு நம்பராக சொல்கிறேன், திடீர்னு வந்துட்டு இவ்வளோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற ப்ரைஸை வந்து ஒரு 10% 20% வந்து ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கும் போது அவங்க அதை வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படிங்கிறதுனால தான் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை வேணாம் எங்களுக்குலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இவங்க வரதை வந்து தள்ளி விடணுமே அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். வேற என்ன விஷயம்லாம் வந்து கோல்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஃபெடரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். செகண்ட் வந்து யூஎஸோட டாலர் வேல்யூ. யூஎஸோட டாலர் வேல்யூ வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னாவே கோல்டு வந்து நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து கோல்டை வந்து மோஸ்ட்லி வந்து யூஎஸ் டாலரில் தான் வந்து வாங்குறோம். நானே நிறைய வீடியோஸ் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4200 ஒரு அவுன்ஸு, 4500 ஒரு அவுன்ஸு அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் டாலரில் தான் வந்து ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் இந்த டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருந்தது அப்படின்னா கோல்டு வந்து ரேட் வந்து நல்லா இருக்கும். இது வந்து வீக் ஆகுது அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வேர்ல்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து பாண்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்பாமல் நிறைய கண்ட்ரி வந்து கோல்டை வாங்கி ரிசர்வாக சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுனாலையும் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கிறதுனாலையும் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய கண்ட்ரிஸ் இதை வாங்கி ஸ்டோர் பண்ணது தான் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசனாக இருந்தது. எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் வந்து யூஎஸோட பாண்டை வந்து நம்பாமல் கோல்டை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சைனாலாம் வந்து என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட இருக்கிற யூஎஸ் டாலரை வந்து கொடுத்துட்டு அந்நிய செலவாணி நம்ம கிட்ட இருக்கிறத வந்து கொடுத்துட்டு அதுல யூஎஸ் டாலர்ல தான் ட்ரேட் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. இவங்கெல்லாம் வந்து என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா கோல்டை வந்து ஒரு குளோபல் கரன்சியா வந்து மாத்திக்கலாம், எதுனாலும் நம்ம கோல்டுல வந்து வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாத்திக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான்ல இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் வந்து வாங்கி கோல்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்து வராங்க. ஸோ இதனால தான் வந்து மோடிஜியும் வந்து சொன்னாங்க இப்போ வந்து நம்ம வந்து கோல்டை வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க அந்நிய செலவாணி நம்மளோட யூஎஸ் டாலரை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோல்டை வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த அந்நிய செலவாணி கையிருப்பு வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால கோல்டு வாங்குறத ஒரு 1 இயர் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறது அதனால தான் அவர் வந்து சொன்னார். ஸோ கோல்டு வந்து ஃபுல்லாகவே வந்து யூஎஸ் டாலரில் தான் வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுனால யூஎஸ் டாலரோட வேல்யூவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோல்டு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த வாரு, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம். ஸோ வார் சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம வார் அப்படிங்கிற ஒன்று வந்தாவே கோல்டு ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இப்போ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடக்கிற வாரில் ஏன் வந்து கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, உல்டாவா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நானே வந்து இந்த வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆன சிட்டெல்லாம் வந்து பே பண்ணிட்டேன். வார் வருது ஸோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. பட் ரஷ்யா யுக்ரைன் வார் அப்படிலாம் வந்து நடக்கும் போது என்னாச்சு அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு.
ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஜென்ரலான இது ஃபைட்டு. ஸோ அந்த 2 கண்ட்ரிக்கான ஃபைட்டு. பட் இந்த இதில் என்ன ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலை வச்சு இவங்க விளாண்டுட்டாங்க. க்ரூட் ஆயில் வந்து ஜென்ரலாக US டாலரில் தான் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ US டாலரில் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை வந்ததுனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 20 to 30% கிட்ட வந்து நல்லா ரைஸ் ஆச்சு. அதனால தான் நமக்கு பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆச்சு. பெட்ரோலு, கேஸு எல்லாவோட ப்ரைஸும் இதனால ஜாஸ்தியாச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் கொண்டு போய் க்ரூட் ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா கோல்டு வந்து உல்டாவா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரீசன். அதுக்கடுத்து 5th ரீசன் என்ன அப்படின்னா இந்தியாவோட ருப்பி வேல்யூ. இப்போ ஒரு US டாலருக்கு ஈக்குவலா INRோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து கோல்டு வந்து வேரி ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 4200 ரூபாய் ஒரு அவுன்ஸ் அப்படின்னா ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து 31 கிராம்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த 4200 டிவைட் பை அந்த 31 அப்படிங்கிறத போட்டுட்டு இன்ட்டு இது வந்து US டாலர்ல ஆன்சர் வருமா? ஸோ அந்த US டாலரை INRக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் US டு INR இப்போ வந்து $1 அப்படிங்கிறது வந்து 80 ரூபாயா இருந்தது. அப்புறம் 85 ஆச்சு. இப்போ அரௌண்ட் 94-95 கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ இவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட இன்ட்டு 80 போட்டால் எவ்வளோ வேல்யூ வரும், இன்ட்டு 95 போட்டால் எவ்வளோ வேல்யூ வரும், நீங்களே வந்து பாருங்க இதுக்கான எவ்வளோ டிஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிறத. ஸோ இதுவுமே வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான ஒரு ரீசன். அண்ட் 6th ரீசன் என்ன அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி. ஸோ இம்போர்ட் டியூட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து 6%லேருந்து 15% ரைஸ் பண்ணாங்க. அரௌண்ட் ஒரு 9% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்படி பண்ணதும் ஒரு 1000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன். இப்போ வந்து ஒரு 13,500 ரேஞ்சில் வந்து இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த 9% வந்து ரைஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா 13,500ஓட ஒரு 9% அப்படிங்கும்போது அரௌண்ட் ஒரு 1200 ரூபாய். இந்த 1200 ரூபாய் வந்து கம்மியாகி நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ 12,300 ரூபாய் ரேஞ்சில் தான் இப்போதைக்கு கோல்டு வந்து இருந்திருக்கணும். பட் இவங்க இம்போர்ட் டியூட்டியை வந்து ரைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து கோல்டு ரேட் வந்து இப்போ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் டிமாண்ட். ஃபெஸ்டிவல் டைம் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தீபாவளி, பொங்கல், அக்ஷய திருதியை, அதுக்கடுத்து ஆடி மந்த்து, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வந்து வருது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே வந்து இப்போ வந்து அக்ஷய திருதியை பிளான் பண்ணி ஒரு இன்ஸ்டா கோல்டு வந்து ஓப்பன் பண்ணோம். ஆடி மந்த்துக்குன்னு ஒரு சிட்டு போட்டு வச்சிருப்போம். தீபாவளிக்குன்னு சிட்டு போட்டு வச்சிருப்போம். இல்லை அப்படின்னா பொங்கல் வருது அப்படின்னா நியூ இயர் வருதுன்னா நியூ இயருக்கு வந்து கோல்டு எடுக்கணும் அப்படின்லாம் வந்து எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் அந்த டைமில் போய் கோல்டு வாங்குவோம். எல்லாருமே அந்த டைமில் வந்து ஒரு பிளான் வச்சிருப்போம் கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து வாங்கும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே டிமாண்ட் வந்து எந்தெந்த மந்தெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அந்த மந்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு இயரில் இருக்க கோல்டு ரேட் இப்போது வந்து இந்த வார் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த மாதிரி வந்து ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு 2025க்கு முன்னாடிலாம் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இந்த ஜூலை டு ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மந்தோட கம்மியான ப்ரைஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மந்த் அப்படிங்கிறது தான் வந்து ஆடியில் யாரும் வந்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க, எந்த ஃபெஸ்டிவலும் வந்து பண்ண மாட்டாங்க. சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலையும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து யாரும் பெருசாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணவே வரமாட்டாங்க. அப்போ டிமாண்ட் கம்மியாகி கோல்டு ரேட் வந்து கம்மியாகிட்டு இருந்தது. அதுக்காக தான் ஆடி ஆஃபர் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிமாண்டை பொறுத்துமே இது வந்து மாறும். இந்த இவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது கோல்டு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதனால் கோல்டில் என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நல்லா யோசிச்சு வந்து பண்ணுங்கள். ரேட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்து பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஏதாவது வந்து ஃபெட்டோட மீட்டிங் வந்து இருக்கா, இல்லை வந்து வேறு ஏதாவது வார் வரப்போதா, இல்லை வந்து இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து என்ன ஆக போகுது, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பல்காக வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சிட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.